தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் நாளை வெளியாகின்றன. தமிழகத்தில் கடந்த மார்ச் மாதம் 26ஆம் தேதி தொடங்கிய 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி நிறைவடைந்தது. 4107 மையங்களில் 9,08,000 மாணவ மாணவிகள் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதி முடிவுக்காக காத்திருக்கின்றனர். மாணவர்களின் விடைத்தாள்களை திருத்தும் பணி 88 முகாம்களில் நடைபெற்றது. தொடர்ந்து மதிப்பெண்களை இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யும் பணியும் நிறைவடைந்தது. இதையடுத்து ஏற்கனவே அறிவித்தபடி பொதுத் தேர்வு முடிவுகள் நாளை காலை 9:30 மணிக்கு வெளியிடப்படவுள்ளது. பள்ளி மாணவர்கள் தனித் தேர்வர்களுக்கு அவர்கள் பதிவு செய்த செல்போன் எண்ணுக்கு குறுந்தகவல் மூலமாக தேர்வு முடிவுகள் அனுப்பப்படும் என தேர்வுத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் தேர்வு முடிவுகளை www.tnresults.nic.in மற்றும் www.dge.tn.gov.in என்ற இணையதளங்களில் மாணவர்கள் அறிந்து கொள்ளலாம். சிபிஎஸ்இ, சிஐஎஸ்இஐ போன்ற கல்வி வாரியங்களை தொடர்ந்து தமிழக தேர்வுத்துறையும் பொதுத் தேர்வு முடிவுகளை டிஜிலாக்கர் தளம் வழியாக அறிந்து கொள்ளும் வசதியையும் அறிமுகம் செய்துள்ளது. அதன்படி முதல் முறையாக 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் டிஜிலாக்கர் தளத்தில் வெளியிடப்பட உள்ளன. தேனி மாவட்டம் கம்பம் பள்ளத்தாக்கு பகுதிகளான கூடலூர், உத்தமபாளையம், காமையக்கவுண்டன்பட்டி, சுருளிப்பட்டி ஆகிய பகுதிகளில் 1 மணி நேரம் சாரல் மழை பொழிந்தது. போடி, அணைக்கரைப்பட்டி, மீனாட்சிபுரம் பகுதிகளிலும் அரை மணி நேரம் காற்றுடன் கூடிய திடீர் மழை பொழிந்தது. ஆண்டிப்பட்டியில் 1 மணி நேரம் மிதமான மழை பொழிந்தது. காலை முதல் வாட்டி வதைத்த வெயிலின் தாக்கம் சற்று குறைந்தது. திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டு சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை கொட்டியது. இடி மின்னலுடன் பொழிந்த மழைநீர் சாலையில் ஆறு போல் ஓடியது. நிலக்கோட்டை, கொடைரோடு, அம்மையநாயக்கனூர், செம்மட்டி உள்ளிட்ட பகுதிகளிலும் மழை பொழிந்தது. நீலகிரி மாவட்டம் உதகையிலும் கனமழை கொட்டியது. மழையால் வாகன போக்குவரத்தில் நெருக்கடி ஏற்பட்டது. சேரிங் கிராஸ், பிங்கர் போஸ்ட் ஆகிய பகுதிகளில் போக்குவரத்து நெரிசல் நிலவியது. மலர் மற்றும் ரோஜா கண்காட்சிக்காக நீலகிரிக்கு ஏராளமானோர் படையெடுத்ததால் வாகனங்கள் மெதுவாக சென்றன. தமிழகத்தில் 7 மாவட்டங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் அடுத்த 5 நாட்களுக்கு வெப்ப அலை வீச வாய்ப்பில்லை என்றும் 14ஆம் தேதி வரை மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் ஏற்கனவே தெரிவித்திருந்தது. சென்னை மாநகரில் கடந்த சில நாட்களாக வெயில் கொளுத்தி வந்த நிலையில் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் கூறியது. நேற்று பல்வேறு மாவட்டங்களிலும் மிதமான மழை பெய்ததால் சற்று குளிர்ச்சியான சூழல் நிலவியது. இந்நிலையில் காலை 10 மணிக்குள் 7 மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கணித்திருக்கிறது. ராமநாதபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை, தஞ்சாவூர், திருவாரூர், மயிலாடுதுறை, கடலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் மழை பெய்யும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. எண்பதுக்கும் மேற்பட்ட விமானங்களை ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் நிறுவனம் ரத்து செய்தது குறித்து விளக்கம் அளிக்க மத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சகம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சேவைகளை வழங்கி வரும் ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் விமான நிறுவனம் நேற்று 80க்கும் மேற்பட்ட விமானங்களை திடீரென ரத்து செய்தது. கடந்த 6ஆம் தேதி முதல் விமானத்தின் பணியாளர்கள் பலரும் உடல்நிலை சரியில்லை என்று கூறி விடுப்பு எடுத்ததாகவும், போதிய பணியாளர்கள் இல்லாததால் விமானங்களை இயக்க முடியாமல் 80க்கும் மேற்பட்ட விமானங்களை ரத்து செய்ததாகவும் தெரிவிக்கப்பட்டது. இந்த இடையூறுகளுக்கு விமான நிறுவனம் மன்னிப்பும் கோரியது. இச்சம்பவம் தொடர்பாக மத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சகம் ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் நிறுவனத்திற்கு விளக்கம் அளிக்க கேட்டு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் நிறுவனத்துடன் தனது மற்றொரு நிறுவனத்தை இணைக்க டாடா குழுமம் முயற்சித்து வருவதற்கு அந்நிறுவன ஊழியர்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருவது குறிப்பிடத்தக்கது. நிறம் மற்றும் உடல் அமைப்பை சுட்டிக்காட்டி இந்திய காங்கிரஸ் கட்சியின் அயலக அணித் தலைவர் சாம் பிட்ரோடா கூறிய கருத்தை பிரதமர் நரேந்திர மோடி கடுமையாக சாடினார். ஆந்திர மாநிலத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய பிரதமர், தென்னிந்தியர்களை ஆப்பிரிக்கர் என கூறிய சாம் பிட்ரோடா அங்கம் வகிக்கும் காங்கிரசுடனான கூட்டணியை தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் முறித்துக் கொள்வாரா என கேள்வி எழுப்பினார். நிறவெறியுடன் பேசிய சாம் பிட்ரோடா கருத்துக்கு ராகுல் காந்தி பதிலளிக்க வேண்டும் என்றும், மக்கள் இந்த கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்றும் பிரதமர் தெரிவித்தார். முன்னதாக தனியார் செய்தி நிறுவனத்திற்கு பேட்டியளித்த சாம் பிட்ரோடா, தென்னிந்தியர்கள் ஆப்பிரிக்கர் போன்றும், கிழக்கு மாநில மக்கள் சீனர்கள் போன்றும், மேற்கு மாநில மக்கள் அரேபியர்கள் போன்றும், வட மாநில மக்கள் வெள்ளையர்கள் போன்றும் இருக்கிறார்கள், ஆனால் ஒற்றுமையுடன் இருக்கின்றனர் என தெரிவித்திருந்தார். இந்த கருத்துக்கு அவரது சொந்த கட்சியான காங்கிரஸ் எதிர்ப்பு தெரிவித்தது. பாஜகவும் கடுமையாக சாடி வருகிறது. காங்கிரஸ் கட்சியின் அயலக அணித் தலைவர் சாம் பிட்ரோடா தனது பதவியிலிருந்து ராஜினாமா செய்துள்ளார்.
இதுகுறித்து ஜெயராம் ரமேஷ் வெளியிட்டுள்ள எக்ஸ் வலைதள பக்கத்தில், காங்கிரஸ் கட்சியின் அயலக அணி தலைவராக செயல்பட்டு வந்த சாம் பிட்ரோடா ராஜினாமா கடிதத்தை காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவுக்கு அனுப்பியதாக தெரிவித்துள்ளார். இதனை மல்லிகார்ஜுன கார்கேவும் ஏற்றுக்கொண்டதாக ஜெயராம் ரமேஷ் அந்த பதிவில் குறிப்பிட்டுள்ளார். இந்தியர்களின் நிறங்கள் குறித்து சாம் பிட்ரோடா கூறிய கருத்து சர்ச்சையான நிலையில் பிரதமர் உட்பட பல்வேறு தரப்பினரும் கண்டனங்களை தெரிவித்திருந்தனர். மக்களவைத் தேர்தல் நடந்து வரும் நிலையில் சாம் பிட்ரோடாவின் ராஜினாமா அரசியல் அரங்கில் பேசுபொருளாகியுள்ளது. உடல்நலக்குறைவால் சிகிச்சையில் இருக்கும் துரை தயாநிதியை சந்தித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நலம் விசாரித்தார். முன்னாள் மத்திய அமைச்சரும் முதலமைச்சரின் அண்ணனுமான மு.க.அழகிரியின் மகன் துரை தயாநிதி உடல்நலக்குறைவால் வேலூர் சிஎம்சி மருத்துவமனையில் சிகிச்சையில் உள்ளார். அவரை இரண்டாவது முறையாக சந்தித்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சுமார் அரை மணி நேரத்திற்கு மேல் பேசிக் கொண்டிருந்தார். ஏற்கனவே ஏப்ரல் 2ஆம் தேதி துரை தயாநிதியின் உடல்நலம் குறித்து கேட்டறிந்த ஸ்டாலின் மனைவி துர்காவுடன் மீண்டும் சென்று நலம் விசாரித்துள்ளார். முதலமைச்சரின் வருகையை ஒட்டி வேலூர் சிஎம்சி மருத்துவமனையில் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் கைதான ஜாஃபர் சாதிக் தனது 2 ஐபோன்களையும் உடைத்து வீசியதாக என்சிபி குற்றப்பத்திரிகையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2000 கோடி ரூபாய் போதைப்பொருள் கடத்தல் விவகாரத்தில் முகேஷ், முஜிபுர் ரஹ்மான், அசோக் குமார், ஜாஃபர் சாதிக் மற்றும் சதானந்தம் ஆகிய 5 நபர்களை மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் கைது செய்து விசாரித்து வருகின்றனர். வழக்கு தொடர்பாக கடந்த மாதம் 12ஆம் தேதி மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் 5 நபர்களுக்கு எதிராக டெல்லி பாட்டியாலா ஹவுஸ் சிறப்பு நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தனர். இந்நிலையில் குற்றப்பத்திரிகையில் இடம்பெற்றுள்ள அதிர்ச்சிகரமான தகவல்கள் தற்போது வெளியாகியுள்ளன. அதில் டெல்லியில் போதைப்பொருள் வழக்கில் 3 நபர்கள் கைதான சமயத்தில் ஜாஃபர் சாதிக் தனது 2 ஐபோன்களையும் நேப்பியர் பாலம் அருகே உடைத்து தூக்கி வீசியதாக குற்றப்பத்திரிகையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 2014ஆம் ஆண்டு முகமது முஸ்தபா என்பவர் மூலமாக ஜாஃபர் சாதிக்குடன் பழக்கம் ஏற்பட்டதாகவும் அதன் பிறகு அமீர் இயக்கிய இறைவன் மிகப்பெரியவன் என்ற படத்தை ஜாஃபர் சாதிக் தயாரித்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. டெல்லியில் போதைப்பொருள் வழக்கில் கைது செய்யப்பட்ட 3 நபர்களுடன் ஜாஃபர் சாதிக் உரையாடியதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக தடயவியல் நிபுணர்களின் சோதனையில் தெரியவந்திருப்பதாக குற்றப்பத்திரிகையில் என்சிபி அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர். உதகையில் மலர் கண்காட்சிக்கான ஏற்பாடுகள் மும்முரமாக நடைபெற்று வரும் நிலையில் நாளை நீலகிரி மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை விடப்பட்டுள்ளது. உதகையில் 126வது மலர் கண்காட்சி நாளை தொடங்கி வருகிற 20ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. இதற்காக தயார் செய்யப்பட்ட 65,000 மலர் தொட்டிகளை மலர் மாடத்தில் காட்சிப்படுத்தும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் சுமார் 6.5 லட்சம் மலர்கள் பூங்காவில் காட்சிப்படுத்தப்பட உள்ளன. மலர் கண்காட்சியின் சிறப்பு அம்சமாக நாளை மற்றும் மே 20ஆம் தேதி ஆகிய 2 நாட்களில் தாவரவியல் பூங்காவில் லேசர் லைட் ஷோவிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதனிடையே மலர் கண்காட்சியை ஒட்டி நீலகிரி மாவட்டத்திற்கு நாளை உள்ளூர் விடுமுறை அறிவித்து ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். விடுமுறை நாளினை ஈடு செய்ய வருகிற 18ஆம் தேதி பணி நாளாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கேரள மாநிலம் இடுக்கி மூணாறு அரசு தாவரவியல் பூங்காவில் நடைபெற்று வரும் கோடைக்கால மலர் கண்காட்சியை ஏராளமானோர் கண்டு ரசித்தனர். 3வது ஆண்டாக நடைபெற்று வரும் மலர் கண்காட்சியில் ஆயிரக்கணக்கான வண்ண வண்ண மலர்கள் விதவிதமான அலங்காரத்தில் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக மலர்களை கொண்டு வடிவமைக்கப்பட்ட அணில் உருவம் பலரையும் வெகுவாக கவர்ந்தது. மலர்கள் இணைந்த இதய வடிவிலான செல்ஃப் பாயிண்ட் இடத்தில் சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர். வரும் 12ஆம் தேதி வரை மலர் கண்காட்சி நடைபெறும் என்றும் காலை 9 மணி முதல் இரவு 9 மணி வரை சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் அம்சமாக மலர் கண்காட்சியில் இடம்பெற்றுள்ள மலர்களின் பெயர், தாவரங்களின் பெயர், அதன் தாவர குடும்ப பெயர் உள்ளிட்டவை பார்வையாளர்கள் அறிந்து கொள்ளும் வகையில் அறிவிப்பு பலகைகள் வைக்கப்பட்டுள்ளன. நாங்குநேரியில் சாதிய தாக்குதலுக்கு ஆளான போதிலும் +2 தேர்வில் வெற்றி பெற்று நம்பிக்கையுடன் பேசிய மாணவர் சின்னதுரையை நடிகர் தாடி பாலாஜி நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார். 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 469 மதிப்பெண்கள் பெற்று சாதித்த சின்னதுரையை பல்வேறு தரப்பினரும் சந்தித்து வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் சின்னதுரையை சந்தித்த தாடி பாலாஜி அவரை கட்டியணைத்து வாழ்த்து தெரிவித்தார். மேலும் சின்னதுரைக்கு புதிய ஆடையை பரிசாக வழங்கி எந்த உதவி வேண்டுமானாலும் தன்னிடம் கேட்குமாறு கூறி விட்டு சென்றார். நீங்க பாதிக்கப்பட்டிருக்கீங்க சில பேரால, அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படின்னு கேட்க போது அவர் சொன்ன பதில் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்களும் என்ன மாதிரி படிச்சு ஒரு பெரிய அளவுக்கு வரணும் அப்படின்னு சொன்னாரு. அந்த ஒரு பதிலுக்காகவே இன்னைக்கு அவரை பார்க்கணும்னு வந்தேன். நல்லா படிங்க. அந்த பக்கம் உங்களுக்கு அரசு உதவி இருக்கு. மேற்கொண்டு எந்த உதவியா இருந்தாலும் நீங்க என்ன கேளுங்க.
2021ஆம் ஆண்டு முதலே கோவிஷீல்டு மருந்து தயாரிப்பு மற்றும் விநியோகத்தை நிறுத்திவிட்டதாக சீரம் இந்தியா நிறுவனம் கூறியுள்ளது. சீரம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா நிறுவனத்தின் செய்தி தொடர்பாளர் அளித்துள்ள தகவலில், தேவை குறைந்துவிட்டதால் 2021ஆம் ஆண்டு டிசம்பர் மாதமே கோவிஷீல்டு மருந்து தயாரிப்பை நிறுத்திவிட்டதாக கூறினார். கொரோனா வைரஸின் பல்வேறு உருமாற்றத்தால் 2021 மற்றும் 2022ஆம் ஆண்டுகளில் இந்தியா அதிக அளவில் உற்பத்தி செய்ததாக கூறியுள்ள சீரம் இந்தியா நிறுவனம், கோவிஷீல்டின் பக்க விளைவுகள் குறித்த கேள்விக்கு அவை அனைத்தும் குறைக்கப்பட்டு விட்டதாக தெரிவித்துள்ளது. மேலும் மிக மிக அரிதான அளவில்தான் பக்க விளைவு பாதிப்பை ஏற்படுத்தியதாகவும் வெளிப்படை தன்மையுடன் மருந்தை உற்பத்தி செய்ததாகவும் சீரம் இந்தியா தெரிவித்துள்ளது. தங்கள் மருந்தால் ஏற்படும் இரத்த உறைதல் பாதிப்பு 2021ஆம் ஆண்டு உற்பத்தி செய்த மருந்தில் குறைக்கப்பட்டதாகவும் அவர் கூறினார். உடல் பருமன் சிகிச்சை எடுத்துக் கொண்ட இளைஞர் உயிரிழந்த விவகாரத்தில் மருத்துவர் மீது நடவடிக்கை எடுக்க தமிழ்நாடு அரசு பரிந்துரைத்துள்ளது. புதுச்சேரியைச் சேர்ந்த 26 வயது இளைஞர் ஹேமச்சந்திரன் உடல் பருமனை குறைக்க மருத்துவர் பெருங்கோ தலைமையிலான குழுவினர் அறுவை சிகிச்சை செய்துள்ளனர். இதில் உடல்நலம் பாதிக்கப்பட்டு இளைஞர் ஹேமச்சந்திரன் உயிரிழந்தார். இளைஞரின் பெற்றோர் சிகிச்சை அளித்த மருத்துவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி புகார் அளித்தனர். இதன் பேரில் மருத்துவம் மற்றும் ஊரக நலப்பணிகள் கூடுதல் இயக்குநர் தலைமையில் ஆய்வு நடத்தப்பட்டது. ஆய்வில் அறுவை சிகிச்சைக்கு தேவையான மருத்துவ உபகரணங்கள் உள்ளிட்ட வசதிகள் இல்லாதது தெரியவந்தது. இதனையடுத்து பம்மல் பிபி ஜெயின் மருத்துவமனைக்கான அங்கீகாரத்தை ரத்து செய்து செங்கல்பட்டு மாவட்ட மருத்துவ மற்றும் ஊரக நலப்பணிகள் இணை இயக்குநர் உத்தரவிட்டார். இதனிடையே போதிய மருத்துவ நிபுணர்கள் இல்லாமலும் மருத்துவ உபகரணங்கள் இல்லாமலும் உடல் பருமனை குறைப்பதற்கான அறுவை சிகிச்சை செய்த மருத்துவர் பெருங்கோ மீதும் சம்பந்தப்பட்ட மற்ற மருத்துவர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்க தமிழ்நாடு மருத்துவ கவுன்சிலுக்கு தமிழ்நாடு அரசு பரிந்துரைத்துள்ளது. யூடியூபர் சவுக்கு சங்கரை குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது செய்ய தடை விதிக்க கோரிய மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. காவல்துறை அதிகாரிகள் பெண் காவலர்கள் குறித்து அவதூறு கருத்து தெரிவித்த விவகாரத்தில் யூடியூபர் சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டு கோவை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். சவுக்கு சங்கரை குண்டர் சட்டத்தில் கைது செய்ய தடை விதிக்க கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் குண்டர் சட்டத்தில் அடைக்க தடை விதிக்க கோரி மூன்றாவது நபர் எப்படி மனு தாக்கல் செய்ய முடியும் என்று கேள்வி எழுப்பியது. ஒருவேளை அவ்வாறு உத்தரவிட்டால் அது தவறான முன்னுதாரணமாகிவிடும் என்று கூறிய நீதிபதி கே. குமரேஷ் பாபு யூகங்களின் அடிப்படையில் மட்டுமே இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டு மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். கோடை வெயிலின் தாக்கத்தை தணிக்க மன்னார்குடியில் உள்ள ராஜகோபால சுவாமி கோயில் யானையான பாப் கட்டிங் செங்கமலம் நீச்சல் குளத்தில் ஆனந்த குளியலிட்டு மகிழ்ந்தது. திருவாரூரில் கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கம் அதிகரித்து வருகிறது. பகலில் வாட்டி வதைக்கும் வெயிலை சமாளிக்க முடியாமல் மனிதர்கள் மட்டுமின்றி விலங்குகளும் சிரமப்படுகின்றன. இந்நிலையில் செங்கமலம் யானை குளிப்பதற்காக கோயில் வளாகத்தில் நீச்சல் குளம் கடந்த ஆண்டு கட்டப்பட்டது. அதில் நீச்சல் அடித்தும் தண்ணீரை பீய்ச்சி அடித்தும் யானை ஆனந்த குளியல் போட்டது. யானைக்கு தலையில் உள்ள முடியை பராமரிப்பதற்கு ஷாம்பு போட்டு குளிப்பாட்டுகின்றனர். பாப் கட்டிங் செங்கமலம் யானை குளிப்பதை பார்ப்பதற்காகவே மாலை வேளைகளில் தனி கூட்டம் வந்து செல்கிறது. கொஞ்சம் தஞ்சை அருகே வயல்வெளியில் நந்தி, விஷ்ணு கற்சிலைகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. சித்திரக்குடியைச் சேர்ந்த சத்யா என்ற பேராசிரியரின் வயலில் நந்தி சிலை ஒன்று பாதி புதைந்த நிலையில் இருப்பதாக கிடைத்த தகவலை அடுத்து அங்கு சரஸ்வதி மகால் நூலகத்தில் பணியாற்றும் வரலாற்று ஆய்வாளர் மணிமாறன் உள்ளிட்டோர் சென்றனர். நந்தி சிலையை ஆய்வு செய்த அவர்கள் அந்த பகுதி பல்லவர் காலத்தில் சிறப்புமிக்க பகுதியாக விளங்கியதால் 10ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த கற்சிலையாக இருக்கலாம் என்று தெரிவித்தனர். இதேபோல வயலிலிருந்து 300 அடி தூரத்தில் உள்ள ஆனந்த காவிரி வாய்க்காலிலும் விஷ்ணு சிலையை கண்டறிந்தனர். ரஜினிகாந்த் நடிக்கும் வேட்டையின் திரைப்படத்தின் இறுதிக்கட்ட காட்சிகள் புதுச்சேரியில் படமாக்கப்பட்டு வருகின்றன. ஜெய்பீம் பட இயக்குநர் ஞானவேலுடன் இணைந்து வேட்டையின் படத்தில் ரஜினிகாந்த் நடித்து வருகிறார்.
இதில் அமிதாப் பச்சன், மஞ்சு வாரியர், ஃபகத் ஃபாசில், ராணா, துஷாரா விஜயன், ரித்திகா சிங் உள்ளிட்டோர் நடித்து வருகின்றனர். திருவனந்தபுரம், திருநெல்வேலி, சென்னை, மும்பை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் இந்த ஷூட்டிங் நடைபெற்றது. இந்நிலையில் தற்போது வேட்டையின் படத்தின் இறுதிக்கட்ட காட்சிகள் புதுச்சேரி பழைய துறைமுகம் பகுதியில் படமாக்கப்பட்டு வருகிறது. சண்டை காட்சிக்காக படக்குழுவினர் அங்கு முகாமிட்டிருக்கும் நிலையில் ஷூட்டிங்கிற்கு ஹெலிகாப்டர்களும் பயன்படுத்தப்பட்டுள்ளன. அனிருத் இசையமைப்பில் உருவாகி வரும் வேட்டையின் திரைப்படம் அக்டோபர் மாதம் வெளியாகிறது. ஒட்டுமொத்த பாஜக தேர்தல் இயந்திரமும் ராகுல் காந்தி மீது அவதூறுகளையும் பொய்களையும் பரப்பி வருவதாக பிரியங்கா காந்தி குற்றம் சாட்டினார். உத்தரப்பிரதேசத்தில் ராகுல் காந்தி போட்டியிடும் ராய்பரேலி தொகுதியில் பிரியங்கா காந்தி பரப்புரை மேற்கொண்டார். இந்திரா காந்தியையே ராய்பரேலி மக்கள் ஒருமுறை தோற்கடித்ததாக குறிப்பிட்ட பிரியங்கா, இந்திரா தனது தவறுகளை திருத்திக் கொண்ட பிறகு அவரையே மீண்டும் அத்தொகுதி மக்கள் வெற்றி பெறச் செய்ததாகவும் குறிப்பிட்டார். தலைவர்களை பற்றி ராய்பரேலி மக்கள் நன்கு புரிந்து கொண்டவர்கள் என்பதற்கு இது ஒரு நல்ல உதாரணம் என்றும் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி குறிப்பிட்டார். பாஜக தனது பரப்புரையில் சாதி, மதம், கோயில், மசூதி பற்றியே பேசுவதாகவும் மக்களின் உண்மையான பிரச்சினைகள் பற்றி பேச அவர்கள் தவறிவிட்டதாகவும் சாடினார். பிரதமர் மோடியின் நாற்காலி ஆட்டம் காண்பதாக காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தெரிவித்துள்ளார். மக்களவைத் தேர்தலில் 3 கட்ட வாக்குப்பதிவு நிறைவடைந்திருக்கும் நிலையில் பிரதமர் மோடி தன் நண்பர்களை தாக்கி பேசத் தொடங்கியுள்ளதாகவும் இது தேர்தல் முடிவுகளின் உண்மை நிலவரத்தை வெளிப்படுத்துவதாகவும் கார்கே தெரிவித்துள்ளார். கடந்த 5 ஆண்டுகளாக அதானி, அம்பானியை விமர்சித்த ராகுல் காந்தி தற்போது ஏன் விமர்சிப்பதில்லை, என்ன ஒப்பந்தம் நடந்தது என்று பிரதமர் மோடி தெலங்கானா பரப்புரையில் கேள்வி எழுப்பியிருந்த நிலையில் மல்லிகார்ஜுன கார்கே இவ்வாறு கூறியிருக்கிறார். எக்ஸ் சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், நேரம் மாறிக்கொண்டிருப்பதாகவும் நண்பர்கள் எப்போதும் நண்பர்களாக இருப்பதில்லை என்றும் தெரிவித்திருக்கிறார். மோடியின் நாற்காலி ஆட்டம் காண்பதாகவும் மல்லிகார்ஜுன கார்கே பதிவிட்டுள்ளார். மக்களவைத் தேர்தல் பரப்புரையில் செல்போன் வெளிச்சத்தில் மைக் இல்லாமல் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி உரையாற்றிய காட்சி கவனம் பெற்றுள்ளது. ராய்பரேலி தொகுதியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட பிரியங்கா காந்தி மின்சார வெளிச்சம் இல்லாத பகுதியில் கூடியிருந்த ஆயிரக்கணக்கான மக்கள் நடுவே உரையாற்றினார். காரின் மீது ஏறி நின்று பேசிய அவர் அமித்ஷா நாட்டுக்கு எதிராக செயல்படுவதாக குற்றம் சாட்டினார். அப்போது அங்கு கூடியிருந்தவர்கள் பிரியங்கா காந்திக்கு ஆதரவாக முழக்கமிட்டு ஆர்ப்பரித்தனர். மேடையோ மைக்கோ இல்லாமல் காரில் ஏறி நின்று பேசியதும் மின்னொளி இல்லாத நிலையில் செல்போன் விளக்குகளை ஒளிரச் செய்து மக்கள் ஆதரவளித்த காட்சியும் பேசுபொருளாகியுள்ளது. டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் இடைக்கால பிணை கோரிய வழக்கில் உச்சநீதிமன்றம் வெள்ளிக்கிழமை தீர்ப்பு வழங்குகிறது. டெல்லி கலால் கொள்கை முறைகேடு வழக்குடன் தொடர்புடைய பண மோசடி வழக்கில் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டார். அமலாக்கத்துறை கைதை எதிர்த்து அரவிந்த் கெஜ்ரிவால் தாக்கல் செய்த மனுவை டெல்லி உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. இடைக்கால பிணை கோரி அரவிந்த் கெஜ்ரிவால் தாக்கல் செய்த மனுவை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் சஞ்சீவ் கண்ணா மற்றும் திபாங்கர் தத்தா ஆகியோர் அமர்வு விசாரித்து வருகிறது. அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இடைக்கால பிணை வழங்க அமலாக்கத்துறை எதிர்ப்பை பதிவு செய்திருந்த நிலையில் இடைக்கால பிணை வழங்கினால் அரசு கோப்புகளில் கையெழுத்திட முடியாது என அரவிந்த் கெஜ்ரிவால் தரப்பிடம் நீதிபதிகள் தெரிவித்தனர். அதற்கு அவர்கள் உறுதியளித்த நிலையில் தேதி குறிப்பிடாமல் வழக்கை நீதிபதிகள் ஒத்திவைத்தனர். இந்நிலையில் அரவிந்த் கெஜ்ரிவால் வழக்கில் வெள்ளிக்கிழமை இடைக்கால உத்தரவு பிறப்பிக்கப்படும் என நீதிபதி சஞ்சீவ் கண்ணா தெரிவித்துள்ளார். மாணவிகளை தவறான பாதைக்கு அழைத்துச் சென்ற வழக்கில் கீழமை நீதிமன்றம் வழங்கிய தண்டனையை ரத்து செய்யக் கோரி பேராசிரியை நிர்மலா தேவி தொடர்ந்த மனு குறித்து சிபிசிஐடி பதிலளிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. மாணவிகளை தவறான பாதைக்கு அழைத்துச் செல்ல முயன்றதாக கைது செய்யப்பட்ட பேராசிரியை நிர்மலா தேவிக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 2,42,000 ரூபாய் அபராதமும் விதித்து ஸ்ரீவில்லிபுத்தூர் மகிழா நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. தனக்கு விதிக்கப்பட்ட தண்டனையை எதிர்த்து பேராசிரியை நிர்மலா தேவி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மேல்முறையீடு செய்தார். அதில் வழக்கின் சாட்சிகள் முறையாக விசாரிக்கப்படவில்லை என்றும் சாட்சிகளின் அடிப்படையில் குற்றம் உறுதி செய்யப்பட்டதாக தெரியவில்லை என்றும் குறிப்பிட்டிருந்தார். கீழமை நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணையின் போது பிணையிலிருந்தே முழு ஒத்துழைப்பு வழங்கியதாக கூறியுள்ள நிர்மலா தேவி தண்டனையை ரத்து செய்ய வேண்டும் என கேட்டுக் கொண்டார். அதுவரை இடைக்கால பிணை வழங்க வேண்டும் என்றும் அவர் மனுவில் தெரிவித்திருந்தார். வழக்கை விசாரித்த நீதிபதி அப்துல் குத்தூஸ் வழக்கு தொடர்பாக சிபிசிஐடி தரப்பில் பதிலளிக்க உத்தரவிட்டு வழக்கை ஜூன் 7ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டார்.
தமிழ்நாட்டில் பொதுமக்கள் பயன்படுத்தும் குடிநீர் தொட்டிகள் முறையாக பராமரிக்கப்படுகின்றனவா என உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி எழுப்பியுள்ளது. புதுக்கோட்டை சங்கம் விடுதியில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் மாட்டுச்சாணம் கலக்கப்பட்டதாக கூறப்படும் வழக்கை வேறு விசாரணை அமைப்புக்கு மாற்றக் கோரி வழக்கு தொடரப்பட்டது. உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு விசாரணைக்கு வந்தபோது சங்கம் விடுதி கிராம மக்களுக்கு இழப்பீடு வழங்க உத்தரவிட வேண்டும் எனவும் வைராண்டி கண்மாயில் குளிக்க தேவையான நடவடிக்கை எடுக்க உத்தரவிடவும் மனுதாரர் வலியுறுத்தினார். குடிநீர் தொட்டியின் நீரை மாதிரி பரிசோதனை செய்ததில் சாணம் எதுவும் கலக்கப்படவில்லை எனவும் பாசியே அதுபோல காணப்பட்டதாகவும் தமிழக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள் குடிநீர் தொட்டியில் பாசி எவ்வாறு வந்தது என கேள்வி எழுப்பினர். அத்துடன் பொதுமக்கள் பயன்படுத்தும் குடிநீர் தொட்டிகள் இவ்வாறுதான் பராமரிக்கப்படுகின்றனவா எனவும் நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். தமிழக அரசு தரப்பில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்டு மே 15ஆம் தேதிக்கு வழக்கை ஒத்திவைத்தனர். லக்னோ அணிக்கு எதிரான ஆட்டத்தில் ஹைதராபாத் அணி 10 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இந்த ஆண்டு ஐபிஎல் தொடரில் சாதனை மேல் சாதனை படைத்து வரும் ஹைதராபாத் அணி நேற்று 9.4 ஓவர்களில் 166 ரன்கள் இலக்கை எட்டி பிரம்மாண்ட வெற்றியை பதிவு செய்தது. பவர் பிளேவில் மட்டும் ஹைதராபாத் அணி 107 ரன்களை குவித்து லக்னோ அணியை நிலைகுலைய வைத்தது. அபிஷேக் சர்மா மற்றும் டிராவிஸ் ஹெட் வீசும் பந்துகளை எல்லாம் பவுண்டரி எல்லை தாண்டி பறக்கவிட்டனர். அபிஷேக் சர்மா 28 பந்துகளில் 75 ரன்களும், டிராவிஸ் ஹெட் 30 பந்துகளில் 89 ரன்களும் குவித்து ரசிகர்களை குஷிப்படுத்தினர். முன்னதாக டாஸ் வென்ற லக்னோ அணி முதலில் பேட்டிங் செய்தது. டிகாக் 2 ரன்களிலும், ஸ்டாய்னிஸ் 3 ரன்களிலும் ஆட்டமிழந்து ஏமாற்றம் அளித்தனர். நிதானமாக விளையாடிய கேப்டன் KL ராகுல் 29 ரன்களிலும், குர்னால் பாண்டியா 24 ரன்களும் எடுத்து ஆட்டமிழந்தனர். பின்னர் ஜோடி சிறந்த பூரன் மற்றும் ஆயுஷ் பதோனி அணியை சரிவிலிருந்து மீட்டனர். ஆனால் 20 ஓவர்களில் 165 ரன்களை மட்டுமே லக்னோ அணியால் எடுக்க முடிந்தது. இந்த தோல்வியால் லக்னோவின் பிளே ஆஃப் வாய்ப்பு கேள்விக்குறியாகியுள்ளது. கிரீஸிலிருந்து கொண்டுவரப்பட்ட ஒலிம்பிக் சுடர் 12 நாட்கள் பயணத்திற்கு பிறகு பிரான்ஸ் நாட்டிற்கு வந்தடைந்தது. கிரீஸிலிருந்து பெல்லம் என்ற கப்பலில் புறப்பட்ட ஒலிம்பிக் சுடர் சுமார் 1000க்கும் மேற்பட்ட கப்பல்கள், படகுகளின் பாரம்பரிய அணிவகுப்புடன் பிரான்ஸ் நாட்டின் தென்மேற்கில் அமைந்துள்ள மார்செயிலே பழைய துறைமுக பகுதிக்கு கொண்டுவரப்பட்டது. பெலம் கப்பலில் இருந்து ஒலிம்பிக் சுடரை ஏந்தி வந்த விளையாட்டு வீரர்கள் அதனை பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் முன்னிலையில் ஒலிம்பிக் பீடத்தில் ஏற்றினர். இந்த நிகழ்வில் ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்போர், விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள், பொதுமக்கள் என சுமார் 1.5 லட்சம் மக்கள் பங்கேற்றனர். முன்னதாக ஒலிம்பிக் சுடரை வரவேற்கும் விதமாக வான வேடிக்கைகளுடன் கொண்டாட்டங்கள் அரங்கேறின. இந்த நிகழ்ச்சியை ஒட்டி நடத்தப்பட்ட கண்கவர் விமான அணிவகுப்பை ஏராளமானோர் கண்டு ரசித்தனர். ஒலிம்பிக் விளையாட்டுப் போட்டிகள் வரும் ஜூலை 26ஆம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் 11ஆம் தேதி வரை பிரான்சில் நடைபெறுகிறது. கோவை மாவட்ட வனப்பகுதிகளில் நிலவும் கடும் வறட்சியால் தண்ணீர் தொட்டிகளை தேடி அலையும் வன விலங்குகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. கோவை மாவட்டத்தில் கோடை வெயிலின் தாக்கம் காடுகளிலும் ஏற்பட்டுள்ளதால் வனப்பகுதியில் கடும் வறட்சி நிலவுகிறது. மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள கோவை வனக்கோட்டத்தில் யானை, புலி, சிறுத்தை, கரடி, கழுதை புலி உள்பட பல்வேறு வகை வன உயிரினங்கள் வாழ்கின்றன. சுமார் 600 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட இந்த வனக்கோட்டத்தில் மாறிவரும் தட்பவெப்பநிலை, பருவமழை குறைவு போன்ற காரணங்களால் வன உயிரினங்களுக்கான இயற்கையான நீர் ஆதாரங்கள் வற்றியுள்ளன. குறிப்பாக யானை போன்ற பெரிய வன விலங்குகள் நீர் ஆதாரங்கள் இன்றி தவிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளதாக வன உயிரின ஆர்வலர்கள் கூறுகின்றனர். எனவே வன எல்லைகளில் தண்ணீர் தொட்டிகளை அமைக்கவும், ஏற்கனவே அமைக்கப்பட்டுள்ள தண்ணீர் தொட்டிகளில் போதிய தண்ணீர் நிரப்பவும் வன உயிரின ஆர்வலர்கள் வலியுறுத்தியுள்ளனர்.
மார்த்தாண்டம் மேம்பாலத்தில் ஏற்பட்ட உடைப்பு குறித்து புதிய தலைமுறை செய்தி வெளியிட்டதன் எதிரொலியாக தேசிய நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் நேரில் ஆய்வு செய்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் பகுதியில் பம்மம் பகுதியிலிருந்து குழித்துறை தாமிரபரணி ஆற்றுப்பாலம் வரை 2.5 கிலோமீட்டர் தூரத்திற்கு மேம்பாலம் பயன்பாட்டில் இருந்தது. 112 தூண்கள் கொண்ட மேம்பாலத்தின் 3வது தூண் அருகே உடைப்பு ஏற்பட்டது. இதுகுறித்து புதிய தலைமுறை செய்தி வெளியிட்டது. அதன்படி மேம்பாலத்தில் போக்குவரத்து தடை செய்யப்பட்டது. தற்போது மேம்பாலத்தில் இடிந்து விழுந்த பகுதியை தேசிய நெடுஞ்சாலைத்துறை தலைமை பொறியாளர், கோட்ட பொறியாளர் உள்ளிட்ட நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் நேரில் ஆய்வு செய்தனர். இந்த ஆய்வறிக்கை அளிக்கப்பட்ட பிறகு பராமரிப்பு பணிகள் நடைபெறும் என்று நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சிவகங்கை மாவட்டத்தில் 4 வழிச்சாலை பணிக்காக சாலையோர மரங்கள் அகற்றப்படுவதால் வாகன ஓட்டிகள் சிரமமடைந்து வருகின்றனர். காரைக்குடியிலிருந்து மதுரை மாவட்டம் மேலூர் வரை சுமார் 47 கிலோமீட்டருக்கு 4 வழி சாலை அமைக்கப்பட்டு வருகிறது. மாநில நெடுஞ்சாலையாக இருந்தபோது சாலையின் இருபுறமும் இருந்த மரங்கள் தந்த நிழல் வெயிலின் தாக்கத்திலிருந்து வாகன ஓட்டிகள் இளைப்பாறவும் அவர்களை பாதுகாக்கவும் செய்தது. நீண்ட தூரம் குடும்பத்துடன் காரில் பயணிப்போர் சாலையோர மரங்களின் கீழ் அமர்ந்து உணவருந்துவிட்டும் சென்றனர். தற்போது 4 வழி சாலைக்காக சாலையோர மரங்கள் அகற்றப்படுவதால் வாகன ஓட்டிகள் சுட்டெரிக்கும் வெயிலில் இளைப்பாற இடமில்லாமல் அவதிப்பட்டு வருகின்றனர். சாலை பணியின் போது அகற்றப்படும் மரங்களுக்கு பதிலாக புதிதாக மரங்கள் நட வேண்டும் என்ற விதிமுறை முறையாக கடைபிடிக்கப்படுவதில்லை என்ற குற்றச்சாட்டையும் பயணிகள் முன்வைக்கின்றனர். சுற்றுச்சூழலை பாதுகாக்க மரங்கள் இன்றியமையாதது என்பதை கருத்தில் கொண்டு வருங்காலங்களில் சாலை பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என பயணிகள், சமூக ஆர்வலர்கள் வேண்டுகோள் விடுக்கின்றனர். சிலி நாட்டில் யாரும் எதிர்பாராத விதமாக பனிப்பொழிவு நிகழ்ந்துள்ளதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தலைநகர் சாண்டியாகோவில் திடீரென பனிப்பொழிவு காணப்பட்டது. மலைகள், குடியிருப்புகள், சாலைகள் என காணுமிடமெல்லாம் பனி நிரம்பி காணப்படுகிறது. வானிலிருந்து கொட்டிய பனி வீட்டின் கூரைகள் மற்றும் மரங்களில் உறைந்து நகரமே வெள்ளை கம்பளம் போர்த்தியது போல வெண்மையாக காணப்படுகிறது. பனிப்பொழிவு காரணமாக பொதுமக்கள் பலரும் வீடுகளிலேயே தஞ்சமடைந்துள்ளனர். பனிப்பொழிவு ஏற்பட்ட நேரத்தில் திடீரென மின்சாரம் தடைபட்டது. இதன் காரணமாக சுமார் 2.5 லட்சம் மக்கள் பாதிப்பை சந்தித்ததாக சாண்டியாகோ நிர்வாகம் தெரிவித்துள்ளது. மின்தடையால் பெரும்பாலான வீடுகளில் ஹீட்டர்கள் வேலை செய்யாததால் கடும் குளிரில் இருந்து தப்பிக்க முடியாமல் பொதுமக்கள் திணறினர். முன்னதாக கடந்த 2020 மற்றும் 2017 ஆண்டுகளில் இதேபோல திடீரென சிலி நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் பனிப்பொழிவு நிகழ்ந்தது குறிப்பிடத்தக்கது. குடிநீர் பிரச்சினையை தீர்க்க காவிரி ஆற்றிலிருந்து விவசாய பயன்பாட்டிற்கு தண்ணீர் எடுக்க தடை விதிக்கப்பட்டுள்ளதாக நாமக்கல் ஆட்சியர் உமா தெரிவித்துள்ளார். நீரேற்று பாசனங்களில் மின் இணைப்புகள் தற்காலிகமாக துண்டிக்கப்பட்டு தண்ணீர் எடுப்பது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாகவும், குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டால் அப்பகுதிகளுக்கு லாரிகள் மூலமாக குடிநீர் விநியோகிக்க நடவடிக்கை எடுக்கப்படுவதாகவும் அவர் கூறினார். குடித்தண்ணீர் பொறுத்த வரைக்கும் கொல்லிமலை மட்டும்தான் நமக்கு இப்ப இமீடியட்டா நம்ம அட்டெண்ட் பண்ணணும். அதுக்கு நம்ம லாரி மூலமா கொடுக்கறதுக்கும் நம்ம ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். இது மட்டும் அல்லாமல் நம்ம சுமார் 10 கோடி ரூபாய்க்கு இருக்கக்கூடிய ஓன் சோர்ஸ்ல இருக்கிற அந்த போர் எல்லாம் கொஞ்சம் ஃபிளஷ் பண்றதுக்கு, ஏதாவது பைப் லைன் லீக்கேஜ் இருந்துச்சுன்னா அதெல்லாம் மாத்துறதுக்கு இதற்கான நிதி உதவியும் கேட்டு நம்ம ப்ரப்போசல் அரசோட கனிவான பார்வைக்கு அனுப்பியிருக்கிறோம். இது மட்டும் அல்லாமல் அந்தந்த ஊரக பகுதியில் இருக்கக்கூடிய பிளாக் பஞ்சாயத்து ஃபண்டு, வில்லேஜ் பஞ்சாயத்து ஃபண்டு, 15 CFC ஃபண்டு, என்ன ஃபண்டு இருக்கோ அதுல போர்க்கால அடிப்படையில தண்ணி பற்றாக்குறை, பொதுமக்களுக்கு குடி தண்ணீர் பிரச்சனை வராம இருக்கிறதுக்கு முதற்கட்ட நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்கிறோம். புதுக்கோட்டை மாவட்டம் திருவேங்கை வாசல் கோவில் திருவிழாவில் பங்கேற்ற முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் இளைஞர்களுடன் இணைந்து நடனமாடினார். திருவேங்கை வாசலில் உள்ள பழமை வாய்ந்த சிவன் உடனுரை பிடாரியம்மன் கோயிலில் பௌர்ணமி திருவிழா களை கட்டின. தனது விராலிமலை தொகுதிக்குள் நடக்கும் திருவிழாவுக்கு சென்ற அமைச்சர் விஜயபாஸ்கர் உள்ளிட்டோருக்கு பரிவட்டம் கட்டியதோடு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. அதைத் தொடர்ந்து விஜயபாஸ்கர் பொதுமக்களுக்கு நீர், மோர், அன்னதானம் வழங்கினார். இதைத் தொடர்ந்து சிலாக்குத்தி நேர்த்திக்கடன் செலுத்த வந்த 50க்கும் மேற்பட்ட இளைஞர்களுடன் இணைந்து அவர் நடனமாடினார். மாநிலம் இடுக்கி மூணாறு அரசு தாவரவியல் பூங்காவில் நடைபெற்று வரும் கோடைக்கால மலர் கண்காட்சியை ஏராளமானோர் கண்டு ரசித்தனர்.
மூன்றாவது ஆண்டாக நடைபெற்று வரும் மலர் கண்காட்சியில் ஆயிரக்கணக்கான வண்ண வண்ண மலர்கள் விதவிதமான அலங்காரத்தில் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக மலர்களை கொண்டு வடிவமைக்கப்பட்ட அணில் உருவம் பலரையும் வெகுவாக கவர்ந்தது. மலர்கள் இணைந்த இதய வடிவிலான செல்ஃப் பாயிண்ட் இடத்தில் சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர். வரும் 12ஆம் தேதி வரை மலர் கண்காட்சி நடைபெறும் என்றும் காலை 9 மணி முதல் இரவு 9 மணி வரை சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் அம்சமாக மலர் கண்காட்சியில் இடம்பெற்றுள்ள மலர்களின் பெயர், தாவரங்களின் பெயர், அதன் தாவர குடும்ப பெயர் உள்ளிட்டவை பார்வையாளர்கள் அறிந்து கொள்ளும் வகையில் அறிவிப்பு பலகைகள் வைக்கப்பட்டுள்ளன. தென்காசி மாவட்டம் வாசுதேவநல்லூர் அருகே முறையாக குடிநீர் வழங்க கோரி 100க்கும் மேற்பட்ட பெண்கள் காலி குடங்களுடன் சென்று தர்ணாவில் ஈடுபட்டனர். வாசுதேவநல்லூர் அருகே உள்ள தலைவன்கோட்டை கிராமத்தில் 20 நாட்களுக்கு ஒருமுறை மட்டுமே குடிநீர் வழங்கப்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கோடை வெயில் நேரத்தில் முறையாக குடிநீர் விநியோகிக்காததால் மிகுந்த சிரமத்திற்கு ஆளானதாகவும் தெரிவிக்கின்றனர். இதைத் தொடர்ந்து கிராமத்திற்கு முறையான குடிநீர் வழங்க கோரி ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை முற்றுகையிட்டு மக்கள் போராட்டம் நடத்தினர். தொடர்ந்து அலுவலகம் முன்பாக காலி குடங்களுடன் அமர்ந்து தங்களது கோரிக்கையை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தினர். இதையடுத்து முறையான குடிநீர் விநியோகிக்கப்படும் என அதிகாரிகள் உத்தரவாதம் அளித்ததால் பொதுமக்கள் தங்களது போராட்டத்தை கைவிட்டனர். ஈரோட்டில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களை போன்று பேசி தொழிலதிபரிடம் பண மோசடி செய்த நபரை சைபர் கிரைம் காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். ஆள்மாறாட்டம் செய்து மோசடியில் ஈடுபடுவதாக வந்த புகாரை அடுத்து விசாரணை நடத்தியுள்ளனர். அப்போது நாகர்கோவிலைச் சேர்ந்த ரவி என்பவர் பண மோசடியில் ஈடுபட்டது தெரிய வந்ததால் அவரை கைது செய்துள்ளனர். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களான தோப்பு வெங்கடாச்சலம், பல்லடம் நடராஜன் ஆகியோர் போன்று தொழிலதிபர்களிடம் பேசி பணம் கேட்டு மோசடியில் ஈடுபட்டது விசாரணையில் தெரியவந்துள்ளது. அவரிடமிருந்து 2 செல்போன்கள் மற்றும் முக்கிய நபர்களின் செல்போன் விவரங்கள் அடங்கிய நோட்டுகளை பறிமுதல் செய்துள்ளனர். போரில் காலை இழந்த இலங்கை ராணுவ வீரர்களுக்கு செயற்கை கால்களை வழங்கும் நிகழ்வு கம்பஹா மாவட்டத்தில் நடைபெற்றது. இந்திய தூதரகம் மற்றும் இலங்கை பாதுகாப்பு அமைச்சகம் சார்பில் இந்நிகழ்வு ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது. இத்திட்டத்தின் கீழ் 3 கட்டங்களாக 1000 செயற்கை கால்கள் வழங்கப்பட உள்ளன. தொடக்க விழாவில் உரையாற்றி இலங்கைக்கான இந்திய தூதர் சந்தோஷ் ஜா கல்வி, சுகாதாரம் மற்றும் போக்குவரத்து துறையில் இலங்கையில் உள்ள 25 மாவட்டங்களுக்கு இந்தியா வழங்கிய உதவிகளை எடுத்துரைத்தார். இலங்கையில் இந்தியா சார்பில் முன்னெடுக்கப்பட்டுள்ள உதவி திட்டங்கள் குறித்தும் விரிவாக அவர் எடுத்துரைத்தார். நிகழ்வில் பேசிய இலங்கை பாதுகாப்புத்துறையின் ராஜாங்க அமைச்சர் பிரமித்த பண்டார தென்னகோன் எக்காலத்திலும் உற்ற தோழராக இருந்து உதவி வரும் இந்தியாவிற்கு நன்றி தெரிவித்துக் கொண்டார். இந்தியாவில் பொம்மைகள் ஏற்றுமதி சற்று குறைந்திருப்பதாக பொருளாதார ஆய்வு நிறுவனமான குளோபல் ட்ரேட் ரிசர்ச் இனிஷியேட்டிவ் தெரிவித்துள்ளது. 2023-2024 நிதியாண்டில் இந்தியாவிலிருந்து 1264 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பொம்மைகள் ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளன. இதற்கு முந்தைய நிதியாண்டில் 1277 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பொம்மைகள் ஏற்றுமதியாகியிருந்ததாக GTRI தெரிவித்துள்ளது. உள்நாட்டில் பொம்மைகள் உற்பத்தியை மேம்படுத்துவதோடு பாதுகாப்பை உறுதி செய்யும் நோக்கம் இருந்தாலும் அவை இந்தியாவின் பொம்மை ஏற்றுமதியை கணிசமாக அதிகரிக்கவில்லை என அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது. தரமற்ற பொம்மைகள் இறக்குமதியை தடுக்க மத்திய அரசு கடந்த 2020ஆம் ஆண்டு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்ததாக GTRI நிறுவனர் அஜய் ஸ்ரீவத்சவா தெரிவித்துள்ளார். உள்நாட்டில் தரமான பொம்மைகள் உற்பத்தியை அதிகரிக்கவே மத்திய அரசு நடவடிக்கைகளை மேற்கொண்டதாக அஜய் ஸ்ரீவத்சவா தெரிவித்துள்ளார். விழுப்புரத்தில் வாக்குப்பதிவு எந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள பாதுகாப்பு அறையில் இருந்த கண்காணிப்பு கேமராக்கள் பழுதானது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் பதிவான வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அங்குள்ள அறிஞர் அண்ணா அரசு கலைக்கல்லூரியில் வைக்கப்பட்டுள்ளன. சட்டமன்ற தொகுதி வாரியாக தனித்தனியாக வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பாதுகாப்பு அறைகளில் வைக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் விழுப்புரம் மற்றும் திண்டிவனம் சட்டமன்ற தொகுதிகளின் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டிருக்கும் அறையில் இருந்த கண்காணிப்பு கேமராக்கள் திடீரென செயல்படாமல் இருந்தன. காலை 7:30 மணி முதல் 8:15 மணி வரை சுமார் 45 நிமிடங்களுக்கு சிசிடிவி கேமராக்கள் செயல்படாததை திரையில் பார்த்த அரசியல் கட்சிகளின் முகவர்கள் அதிர்ச்சியடைந்தனர். கடந்த சில தினங்களுக்கு முன்பும் இதேபோல சிசிடிவி கேமராக்கள் சுமார் 30 நிமிடங்களாக வேலை செய்யாமல் இருந்தது. நீலகிரி, ஈரோடு, தென்காசி தொகுதிகளிலும் சிசிடிவி கேமராக்கள் திடீரென்று பழுதானது குறிப்பிடத்தக்கது.
ஈரோடு மாவட்டம் கடம்பூரில் நடைபெற்ற கோடைக்கால பயிற்சி முகாமில் பழங்குடியின குழந்தைகள் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர். சத்தியமங்கலம் புலிகள் காப்பக பகுதியான கடம்பூர் உள்ளிட்ட மலை கிராமங்களில் வசிக்கும் பழங்குடியின பள்ளி மாணவ மாணவியர்களின் திறமையை ஊக்குவிப்பதற்காக பரன் என்ற அமைப்பு கோடைக்கால பயிற்சி முகாமை முன்னெடுத்தது. அதன்படி மாக்கப்பாளையம், அரிகியம், கோட்டமாளம், காந்திநகர், நல்லூர், போகிப்பாளையம் உள்ளிட்ட மலை கிராமங்களிலிருந்து 150 மாணவ மாணவியர்கள் தேர்வு செய்யப்பட்டு பரன் அமைப்பில் தங்கி பயிற்சி அளிக்கப்பட்டது. இந்த முகாமில் சிலம்பம் உள்ளிட்ட விளையாட்டுப் போட்டிகள், சிறுவர் பாராளுமன்றம், பேப்பரில் பயனுள்ள பொருட்கள் தயாரித்தல், மேடை பேச்சு, நாடகம், கதை உருவாக்குதல், நடிப்பு போன்ற பல்வேறு பயிற்சிகள் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்வில் உற்சாகமாக கலந்து கொண்டு சிறப்பாக கற்றுத் தேர்ந்த சிறுவர் சிறுமியருக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. இந்தியாவில் ஆண்ட்ராய்டு பயனாளிகளுக்காக கூகுள் நிறுவனம் ஒரு தனியார் டிஜிட்டல் வாலெட்டை அறிமுகம் செய்துள்ளது. இந்த டிஜிட்டல் வாலெட்டில் பயனாளிகள் தங்களின் டெபிட், கிரெடிட் கார்டுகள், அடையாள அட்டைகள், டிக்கெட்டுகள், பாஸ் உள்ளிட்டவைகளை பாதுகாப்பாக சேமித்து வைக்க முடியும் என கூகுள் உயரதிகாரி ராம் பாபட்லா தெரிவித்துள்ளார். கூகுள் வாலெட்டை பிளே ஸ்டோரில் இருந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பண பரிவர்த்தனைகளுக்கு பயன்படுத்தப்படும் கூகுள் பேயுடன் ஒப்பிடும்போது இது வேறு என தெரிவித்துள்ள அவர், அதுவும் பிளே ஸ்டோரில் இருக்கும் என குறிப்பிட்டுள்ளார். நிதி பரிவர்த்தனை அல்லாத தேவைகளுக்காக கூகுள் வாலெட் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக ராம் பாபட்லா கூறியுள்ளார்.